என்றும் நான் செல்ல மாட்டேன். இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஏசப்பா கூட தான் இருக்கிறார் நான் நினைக்கிறேன். நம்மளை போக்கிலும் வரத்தில் அவர் பாதுகாத்து, நம்முடைய வாகனங்களை பாதுகாத்து, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து எவ்வளோ அழகாக நம்ம நேசிக்கிறார் பாருங்க, இல்லையா? நம்ம அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது கூட சில உறவுகளாம் வந்து பார்ப்பாங்களா, நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்ம நினையாத ஒரு தகப்பன் நம்ம அருகில் வந்து நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்க்குறாரு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பாக்கியம். ஒரு நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு அன்பு சகோதரி மிகப்பெரிய பலவீனத்தோடும் கேன்சர் கட்டியோடும் நீர்க்கட்டி இப்படி பயங்கரமான உபாதத்தோடு மருத்துவமனையில் சேர்த்திருந்தாங்க. நான் ஒருத்தர்களுக்காக அங்கே செபிக்க போனேன். அந்த சகோதரி பக்கத்தில் யாருமே இல்லை. கணவன் வரவில்லை, சொந்த உறவுகள் வரவில்லை. ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. ஒரு வயதான அம்மா அந்த நான் வர்றதை பார்த்துட்டு, ஐயா அந்த பிள்ளைக்கு யாருமே வந்து பார்க்கலையா, அந்த பிள்ளைய பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குதுயா, கொஞ்சம் அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் போங்கய்யா. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. அந்த ஒரு செகண்ட் என் இருதயம் கலங்கியது, என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இந்த உலகம் எவ்வளோதான் சகோதர சகோதரி, எவ்வளோதான் செல்வத்தையும் செழிப்பினை சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளோதான் நீ பேரு புகழை சம்பாதித்து வைத்திருந்தாலும், வியாதி என்று படுக்கும் பொழுது உன் அருகில் நின்று துணையாக இருந்து உதவி செய்கிறது மனிதர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அதனுடைய வேதனை மிகவும் வலிமை. இன்னைக்கு நிறைய பேர் பணத்திமுறையில் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். போய் ஒவ்வொரு மருத்துவமனையும் பாருங்க. அப்போ நீ ஒருத்தரை குறித்து நீ பேசுவதற்கு சிந்திப்ப. உன் வேற்றுமை, உன் பெருமை எல்லாமே வேரோடு கூட அழியும். அப்புறம் அந்த அன்பு மகளுக்காக செபித்தோம். கர்த்தருக்கு செபித்து அந்த மகளுக்கு முடிந்ததை கையில் கொடுத்துட்டு அந்த பிள்ளை காலை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அழுகுது, ஐயா எனக்கு சுகத்தை காண்டவர் கொடுத்துட்டாருன்னா இந்த இயேசு அப்பாக்காக நான் வாழுவேன், நான் குடும்ப உறவுக்காக வாழ்ந்து இன்னைக்கு இந்த காரியத்தை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நிச்சயமாக இந்த இயேசுவை பிடிச்சிக்கமா, அவர் உன்னை காப்பாற்றுவார். இன்னைக்கு நானும் ஜீவனோடு கூட இருக்கிறேன், அவருடைய கிருபை தான். நீங்களும் ஜீவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை தான். இந்த ஜீவன் விலையேற பெற்றது சகோதர சகோதரிகள். அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அரவணைப்பாக இருங்க, ஆறுதல் படுத்துங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயிலுடைய வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறபடினால் இந்த வசனங்கள் நம் வாழ்க்கையில் என்னைக்கும் மறவாமல் நினைத்து கொள்ளுங்கள். அங்கு வேதம் நம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. சங்கீதம் 116 அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால், தேவன் எனக்கு நன்மை செய்தபடினால் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை போல பிறரையும் சந்தோஷப்படுத்தவும் பிறருக்குள் சமாதானமாக காணப்படவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் சரீரங்கள் யாவுமே கிறிஸ்துடைய அவயம் என்பதை மறந்து விடாதபடி அதற்கேற்ற உங்கள் அர்ப்பணிப்புகள் காரியங்கள் கர்த்தருக்குள் பிரியமாக காணப்படட்டும். ஒரு பலவீனம் என்பபோது அதனுடைய வழி பெருசு.
சில பிள்ளைகள் அம்மா மருத்துவமனையில் இருந்துட்டு அந்த பிள்ளைகளுடைய லைஃப் என்ன ஆகுன்றது தெரியல. இப்படி பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குது. நீ சின்ன சின்ன பிரச்சனைக்காக இவங்க பேசலை, அவங்க பேசலை, என்னை மதிக்கலை, என்னை திட்டுறாங்க, கொள்றாங்க அப்படின்னு உன் காலத்தை எத்தனை நாளுக்கு தான் நீ கழிச்சிட்டு இருக்க போற? அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இருக்கிற பல ஜீவனுக்காக செபிக்கணும் என்கின்ற அந்த பாரம், அந்த இருதயம் உங்கள் உள்ளத்தில் அழுத்த வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பலவீனத்தோடு தனிமையில் இருக்கிறாயா? வியாதி படுக்கையில் உன்னை சந்திக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? எனக்காக யார் வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறாயா? வேதத்தில் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வேதத்தில் 38 வருடமாக தன்னை யார் விசாரிப்பார்கள், யார் பார்ப்பார்கள் என்று இருந்த அந்த மனிதனை தேடி ஒரு இரட்சகர் வந்தார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் தேடி வரக்கூடிய ஒரு தேவன் உண்டு. இவரை நோக்கி கூப்பிடு, உன் சரீரங்கள் சுகம் உண்டாகட்டும், உன் சரீரத்துக்குள் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அது கேன்சர் கட்டியா இருக்கலாம், கொழுப்பு கட்டியா இருக்கலாம், நீர் கட்டியா இருக்கலாம், பித்தப்பை கற்களாக இருக்கலாம், சிறுநீரக கற்களாக இருக்கலாம், கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், டைலூட்ஸ் பண்ணி கொண்டிருக்கலாம், மூளையில நீர் கொடுத்திருக்கலாம், ரத்த அடைப்புகள் இருக்கலாம், நரம்புகள் சுத்தி கொண்டிருக்கலாம், தோல் சம்பந்தப்பட்ட சகல வியாதிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதிகளை சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை ஒரு இடத்தில் உண்டு. அவரை பற்றிக்கொள், அவரை உறுதியாக அழைத்துக்கொள். அவர் இந்த நேரத்துல உங்கள் சரீரங்களை தொட்டு சுகம் கொடுத்து உங்களை காப்பாற்றி அவர் கூடவே இருந்து உங்கள் ஆத்துமாவை இளைப்பாறுதல் பண்ண செய்கிற தேவன் இருக்கிறார். தைரியத்தோடு இருங்கள், அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் பூரண சுகத்தை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.